மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கு? நிச்சயமாக வினயா, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. 4ஆம் தேதி அவர் வீட்டிற்கு இருக்கக்கூடிய தோட்டத்தில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. பாதி எரிந்த நிலையில உடல் கண்டெடுக்கப்பட்ட சூழல்ல இது தொடர்பான பல்வேறு விசாரணைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வந்தாலும் கூட விசாரணையில் கூடுதலான முன்னேற்றம் எதுவும் 5 நாட்களை கடந்தும் ஏற்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நேற்று பகலில் அவருடைய மகன்களான ஜோ மார்டின் மற்றும் கருத்தையா ஜெப்ரின் ஆகிய இருவரையும் திசைநுலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கே விசாரணை நடத்தி வந்தார்கள். ஆனால் விசாரணை முடிவில் அவர்கள் மீண்டுமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். விசாரணை முடிந்த நிலையில மீண்டுமாக இரவில் அவருடைய தோட்டத்துல கிணற்றில் இருக்க தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அங்கே தடயங்கள் எதுவும் கிடைக்குமா என விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து வீட்டிலேயும் நள்ளிரவை தாண்டி அதிகாலை வரை இந்த விசாரணைங்கிறது நீடித்தது அவர்கள் இருவரிடம். இது போன்ற சூழல்ல காவல்துறைக்கு இது புதிய தடயங்களோ அது அவர்கள் இன்னார்தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்த தகவல்களோ கிடைக்கப்படாததால இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி பகுதியில சிபிசிஐடியுடைய எஸ்பி முத்தரசி முகாமிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி இருக்கக்கூடிய 3 அலுவலகங்களில் இன்னைக்கு அவங்க ஆய்வு நடத்தியிருக்காங்க. கிழமை அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இது போன்ற சூழல்ல சிபிசிஐடிக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.